50,000 மேட்ச் ஃபைனல் டே வந்தாச்சுங்க. எரூர் நடந்த 50,000 மேட்ச் ஃபைனல் டே. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. எரூர் 10 ஓவர் மேட்ச்சு. 10 ஓவர் 5 பவுலர் 2 ஓவர் போடுவாங்க. ஒரு பவுலர் 3 ஓவர் பவர் பிளே. பேட்டிங்கில் காட்டுச்சு அங்கே ப்ரைஸ் கொடுக்குறவங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அலெக்சாண்டர் எல்லாமே நிறைய பேர் வந்திருக்காங்க. பேட்டிங்கில் விஸ்வா காட்டு சொல்லிருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் பாபு. செமிஃபைனலில் சூப்பராக இருந்தாங்க. 2 பார்ட்னர்ஷிப் போட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஆண்டனி எங்க எதுக்காக கேப்டன். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங் எடுத்து வந்து உள்ளே சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். நல்ல பவுலிங் பாக்ஸ் டு பாக்ஸ். பேட் பால். 2வது பந்து டாஸ் பாலுங்க. மிஸ்டர் பண்ணுறாரு பேட்ஸ்மேன். கேட்ச் மிஸ்ங்க. ட்ரை கேட்ச் தான். கேட்ச் எடுக்கணும். ஃபைனல் மேட்ச்ன்றதால 50,000 ரூபாய் யார் வின் பண்ணாலும் தட்டி தூக்கிட்டு போயிடலாம். 3rd பால் நல்ல மறுபடியும் இருந்துச்சுங்க. மூக்கு நாகராஜா கேட்ச் புடிச்சிட்டாருங்க. பவுலர் எங்க காட்டன் பவுல். நல்ல பவுலிங் ஆண்டனி. ஃபைனல் டே ஃபைனல் மேட்ச்சு. எரூர் பக்கம் சிறப்பாக போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் எல்லாம் ப்ரைஸ் கொடுக்குங்க. எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. 4th பால் எங்க தூக்கி போட்டாருங்க. நல்லா கீப்பருங்க. சூசைட் ரீபாண்ட். நல்ல பவுலிங் சூப்பராக லென்த்தில் போட்டிருந்தாரு. லாஸ்ட் 2 பால் அதனால நல்ல ஷாட்டுங்க. கேப்டன் காட்டு செல்வர் கேப்டன் எரூர் கேப்டன் தூக்கிட்டாருங்க. விக்கெட் எடுத்துட்டாரு. நல்ல கேட்சுங்க சின்ன கண்ணா. நல்ல பவுலிங்க ஆண்டனி. சிறப்பாக போயிட்டு இருக்குங்க எரூருக்கு. நியூ பேட்ஸ்மேன் அப்பு. இந்த பால் டாட்டா இருந்துச்சு. லாஸ்ட் பால் எடுக்கல. 1 ஓவருக்கு 2 விக்கெட்டு 1 ரன்ல போட்டு போய் ஆண்டனி. 2வது ஓவர் போட்ட டென்னிஸ் ஸ்ட்ரைக்கில் பாபு. நல்ல ஸ்டார்டிங் அங்கே மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்ச் கீப்பர் சூசைட் எடுத்துட்டாருங்க. என்னங்க ஃபைனல் மேட்ச் விறுவிறுப்பாக போகணும் எதிர்பார்த்துனாங்களா. அவங்க பக்கம் போயிடுச்சுங்க மேட்ச் எல்லாமே. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அவங்க பக்கமாக போயிட்டு இருக்கு. மீண்டும் காமிச்சிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் கொடுங்க. எல்லாமே வந்து உட்காந்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனாக ராக்கி சூப்பராக நட்சத்திர வீரர் காட்டு சொல்லுறாரு. நல்ல பவுலிங் தாங்க. லெக் பவுலர் டாட் பால். 3rd பால் நல்ல ஷாட்டுங்க. கட் ஷாட் லேட் கட் அடிச்சிருந்தாரு. சின்ன கண்ணா நல்ல ஃபீல்டிங். என்ன எதுவும் இல்லை. 4th பால் மறுபடியும் ஒரு கட் ஷாட்டுங்க. நல்ல ஃபீல்டிங்க. டேரக்ட் இல்லை மிஸ் பண்ணி ஓவர் போல. என்ன மாற்றுவாங்க கண்டிப்பாக. அங்கேருந்து பெனடி 2வது ரன் மாத்திரம் வரலாம். 2 ரன் விடுங்க. நல்ல பேட்டிங்க. ராக்கி சூப்பராக அடிச்சிருக்காரு. ஃபைனல் லெக்கில் போட்டு ஃபைனாக திருப்பி போட்டுருந்தாருங்க. இந்த பவுண்டரியாக மாறுதா நின்றுச்சுங்க. கட்டியில் தடுத்து நின்றுச்சு. பால் மண்ணில் தடுத்து 2 ரன் மாற்றுவாங்க. மாற்றிட்டாங்க. இல்லை பேட்டிங்க ராக்கி. லாஸ்ட் 1 பால் நல்ல பவுலிங்க. சூப்பரான இடத்துல போட்டிருந்தாரு. டென்னிஸ் எந்த பெரிய சர்வீஸ் இருக்காமல் 2 ஓவர் சூப்பராக போட்டுருக்காங்க. பவர் பிளேயர் 2 ஓவருக்கு 5 ரன் 3 விக்கெட்டுங்க. 3 ஓவர் போட ஆண்டனி ஸ்ட்ரைக்கில் அப்பு. கண்டிப்பாக அணியோட நம்பிக்கை பிளேயர் அப்பு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. இங்கே ஏறுது. அந்த பால் அவ்வளோ இருக்கிறதா. கேட்ச் மிஸ்ஸுங்க ஆண்டனி. டேரக்ட் எதிர்பார்த்தாங்க. இல்லை சிங்கிள் ரன். 2nd பால் அதில் பந்தா மாறும். ஒயிட் பால் நல்ல பவுலிங். நவனு நடிக்க போன அக்ராஸ் போனாரு. பாடி அட்டாக். டாட் பால். 3rd பால் நல்ல பவுலிங். உள்ள சொல்லிட்டாரா. விக்கெட் அப்பீல் ஆகுது. இல்லை ஒயிட் கால் அம்பேர் மேலே பட்டிருக்கு. கேட்டு சொல்லுவாங்க டிசிஷன். ஓகே டாட் பாலை சொல்லியிருக்காங்க. அது 4th பால் நல்ல பவுலிங்க. சூப்பராக போட்டிருந்தாரு. நிறைய ஆடியன்ஸ் வந்திருக்காங்க ஃபைனல் டேக்கு. ஃபைனல் பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் பாருங்க. கூட்டம் ஃபுல்லாக. சுவிட்ச் வீட்டில் திரும்பினாரு. அந்த மாதிரி இந்த பக்கமாக விலகி போட்டுருக்காரு. ஒயிட் பால் சூப்பராக அடிச்சுருக்காங்க. லெக் சைடில் சரியான 6ங்க. சூப்பராக ஆடினார் மிட் விக்கெட்டில். நல்ல பேட்டிங் ராக்கி. லாஸ்ட் 2 பாலுங்க. நல்ல கம்பேக்கிங் பவுலர்ட்ட. சாரி 1 பால் தான். ஓவர் முடிஞ்சிச்சு. 3 ஓவருக்கு 16 ரன் 3 விக்கெட்டுங்க. காட்டு சொல்லு
சிறப்பாக கொண்டு வந்தாங்க. 2 நிலைமையில் ராக்கி நல்லா விளையாடிருந்தார். நான் ஒரு கூட டென்னிஸ் அப்பு ஸ்ட்ரைக்கில் லெக்கட்டாக இருக்குங்க. பாலு சிங்கிள் ரன் மறுபடியும் ஓவர்த்துவாங்க. தேவையில்லாத ஒரு ரன் ஆசைப்பட்டு ஒரு அது 2ஆக மாற்றுவாங்க. இவங்க தான் நின்று விளையாட கொடுக்கணும் ஃபைனலுக்காக. நல்ல பவுலிங். குத்துனூர் கீழே வந்திருக்கு லோ கட்டில் டாட் பால். நல்ல பாலுங்க. சூப்பராக தட்டி விட்டுருந்தாரு அப்புங்க. சிங்கிளாக மாற்றுறாங்களா? சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால். நல்ல பவுலிங்க. சூப்பரான இடத்துல போட்டு லெக்கெட்டில் திருப்புறாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சூப்பராக வளைச்சுட்ருக்காங்க இந்த டைம். ஃபைனாங்க 4 போதா. நல்ல ஃபீல்டிங்க. சூப்பர். சிறுவன். லாஸ்ட் 1. நல்ல பவுலிங். மறுபடியும் அக்ராஸ் போயிடுறாரு. முன்னாடியே பால் ஸ்லோ வர மாதிரி இருக்கு. பேட் பால். 4 ஓவருக்கு 18 ரன். சூப்பராக போட்டிருக்காங்க. 2 ரன்ல 3 விக்கெட்டுக்கு. சின்னப்பன் ஒரு லெக்கட் பவுலர். எக்ஸ்பின் போடுவார். 5வது போட சுவிட்சில் திரும்ப கால் உள்ளே போட்டிருக்காருங்க. அங்கே எடுத்துகிட்டு வந்து டாட் பால். செகண்ட் பால். நல்ல பவுலிங். வைடாக மாறும் நினைக்கிறேன். இது என்ன மாற்றுறாங்களா? கீப்பர் மிஸ்ஸு. டாஸ் பால் அடிச்சிருக்காருங்க நெட் விக்கெட்டில். புள்ளதுரம் சென்ற பந்து கேட்ச மாறுமா? கேட்சை பிடிச்சிட்டாங்க. இங்கே பேனடி கண்டிப்பாக கேட்ச விட மாட்டான் தெரியும். நல்ல ஃபீல்டர். மேட்சை மாற்றிட்டாங்க. இறையூர் நல்லா விளையாட்டு இருந்த பேட்ஸ்மேன் ராக்கி விக்கெட் வந்து வெளில போகிறாரு. அடுத்ததாக சுரேஷ் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் பால். செல்லமாக ஒரு தட்டு லெக் சைடில். சாரி ஸ்கொயர் லெக்கில். ஒன்றும் சிங்கிளாக மாறும். அப்பு நல்ல பவுலிங். எடுத்துகிட்டு வந்து உள்ளே பாக்ஸ் டு பேட்ஸ் டாட் பால். மறுபடியும் நல்ல பவுலிங்க. பந்து குத்தி திரும்புது. பேட்டிங்களை கணிக்க முடியல. மறுபடியும் நல்லா இருக்க பந்து சிங்கிளாக மட்டுமே மாறும். அந்த லாங் ஆஃபில் ஆகாஷங்க ஃபீல்டிங்கில். ஸ்கோர் முடிஞ்சது 5 ஓவருக்கு 21 ரன் 4 விக்கெட்டுங்க. 6வது ஓவர் போகிறாங்க பாஸ்கர் அணியின் சீனியர் பிளேயர் முன்னாள் கேப்டன். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் லாக்கு. ஒயிட் கால் கேட்டிருக்காங்க அம்பேர்ட்ட. அம்பேர் ஒயிட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க லெக் சைடில். பிரபா நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன். செகண்ட் பால் ஒயிட் பால் லெக் சைடில். நல்ல பவுலிங்க. இன்சைட் எஜில் சிங்கிளாக மாற்றாங்க. கண்டிப்பாக சிங்கிள் ஓடி வந்துட்டாங்க. தேர்ட் பால். நல்ல ஷாட் அடிச்சிருக்காருங்க. தர எடுத்துருவா பன்னெண்டு. எங்கள் மிஸ்ஃபீல்ட் 2ஆக மாற்றுவோம். கண்டிப்பாக 2 ரன்னுங்க. ராக்கி ஆன மாதிரி அப்பவும் சூப்பராக ரன்னு நிறைய டீமுக்கு சேர்த்துட்ருக்காரு. ஒயிட் பால் மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு பாஸ்கர் இந்த ஃபைனல் மேட்ச்சில். நல்ல ஷாட்டுங்க. சிக்கி ஷாட்டு சின்னதாக 2ஆக மாற்றுறாங்களா? லாஸ்ட் 1. மறுபடியும் ஒரு அகலப்பந்து. மறுபடியும் ஒரு அகலப்பந்து. இதோட 5 வைடு இதை போட்டிருக்காரு. கேட்சா மாறுங்க. விக்கெட் எடுத்தாங்க. 2 வைடு போட்டாலும் விக்கெட் எடுத்தாங்க. லாஸ்ட் 1. சாரி தப்பா சொல்லிருக்கேன். மறுபடியும் ஒரு லெக் பைல பாடி அட்டாக்கு. லெக் பைல 6 ஓவருக்கு 31 ரன் 5 விக்கெட்டுக்கு. சின்னப்பன் மறுபடியும் கண்டினியூ ஓவர். ஆக்சுவலாக வானூரை சென்ற பந்து ஸ்ட்ரைட்ல கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ராபர்ட் கேட்சும் பிடிச்சாங்க. மேட்சும் பிடிச்சாங்கன்னு சொல்லலாம். அப்போ ஒரு விக்கெட்டு மெயின் விக்கெட்டு. அங்கே நல்ல செலிப்ரேஷன் பார்க்குறோம். இறையூர் வந்து ஆட்டமாக இந்த வெளில போகிறாங்க. இறையூர் கிட்டத்தட்ட மேட்ச் அவங்க பக்கமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காங்க. ஒழுங்காக போடல. இந்த பவர் ஷாட் இருக்கும்.
இங்கே மறுபடியும் காய்ச்சா சூசை எடுப்பாருங்க. விக்கெட்டை பூரா சரிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே ஏறி வராங்க, அப்படி போயிட்டு இருக்காங்க. அருள் 2 பேருமே அண்ணன் தம்பி உள்ள இருக்காங்க. எப்படி கொண்டு போறாங்க பாருங்க மேட்சை. சூப்பராக வந்து போய் தட்டி விட்டுருக்காருங்க அங்கே ஸ்பின் பவுலரை மாற்றவங்க. அருள் அரசு 2 பேருமே அணியின் மெயின் பவுலரு. அரசு பேட்டில் ஆட ஒரு டீசெண்டாக சூப்பராக சொன்னாலும் ஷாட்டுக்கு போனாருங்க. இங்கே டாட் பால் லெஃப்ட் இல்லை, பேக்கப்பட்டதான் தெரியல. என்ன மாற்றாங்க ஓவர் முடிவு 3 ஓவர் தான். ஆகாஷ் நியூ பவுலர். அரசு பேட்டிங்ல 3 ஓவர் பெரிய ஷாட் அடிச்சாகணும். லெக் பைல மறுபடியும் சிங்கிளா மாட்டுறாங்க. நல்ல பாடி அட்டாக். ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால் நல்ல பவுலிங் எடுத்து வந்து ஃபுல்லராகவே போட்டிருக்காரு. தேர்ட் பால் மறுபடியும் நல்ல பால் உள்ளே போட்டிருக்காரு. ஃபோர்த் பால் மறுபடியும் பேட் பாலுங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கை மாற்றி விட்டா அவர் அரசு கொஞ்சம் ஆடுவார். பேட்டில் டீசெண்டாக இருக்கிற பிளேயர் தான். லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காருங்க. நானும் அடிக்கிறேன் அடிச்சிருக்கேன். வானவரை சென்று கொண்டு என்னங்க கேட்சது வேற 30 மீட்டர் கம்பல்சரி இருக்கும். அவங்க தாண்டி ஓடி போய் அவரும் எடுத்துருவாரு கேட்ச. சூசை வயசானவங்க எங்கன்ற மாதிரி காமிச்சிருக்காரு அவரு. நல்ல கீப்பர், நியூ பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காருங்க. நானும் தான் மிஸ்ஃபீல்டு வேற இடத்த பற்றி தள்ளி போயிடுச்சு. 2 ரன் 36 ரன்கள் 8 விக்கெட் இழந்திருக்கு. 8 ஓவருக்கு 36 8 விக்கெட்டுக்கு. ரொம்ப கூட சின்ன கண்ணு சீனியர் பிளேயர், நல்ல பிளேயர், ஆல்ரவுண்டர். சூப்பராக செல்லமாக தட்டி விட்டுருக்காருங்க. அரசு சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. 2வது மாற்றணும் கண்டிப்பாக. 2 ரன்னுங்க இருக்கிற 11 பால் என்ன 2 மாத்திரங்களா, அதான் டார்கெட்டு. செகண்ட் பால் சூப்பராக தட்டி மறுபடியும் 2 பார்க்கலாம். கனடி அங்கே நல்ல ஃபீல்டர் தான். 2 ரன் கம்ப்ளீட் ஆகுங்க. தொடர்ந்து 2 பாலுக்கு 4 ரன் அடிச்சிட்டாரு. 3வது பால் திருப்பி பார்த்தாரு. உள்ள ஃபுல்லராக போட்டுருக்காருங்க. சின்ன கண்ணா நல்ல பவுலிங். அங்கே அடிச்சிட்டாங்க. ரன் அவுட்டா இல்லைங்க, சிங்கிள் ரன். மறுபடியும் அடிச்சிருக்காரு. இங்கே கேட்சா மாறும் கண்டிப்பாக. 4வது பால் கேட்ச். நீங்கள் சூசை இந்த மேட்ச்சில் நல்ல எக்கச்சக்க கேட்சை பிடிச்சிருக்காரு. நீங்கள் சின்ன கண்ணன் சீனியர் பவுலர், நல்ல பவுலிங். வெள்ளப்பன் நியூ பேட்ஸ்மேன், லெப்டி சூப்பராக போட்டுருக்காருங்க. ஃபர்ஸ்ட் மிஸ் தான், நல்ல பவுலிங்க. லாஸ்ட் ஒன் ஒரு லெக் பைல என்ன மாத்துறாங்களா? ஓ இல்லைங்க, ஸ்ட்ரைக் அவர் எடுத்து பார்ப்பாரு. செய்து கொண்டிருக்கும் அலைக்கடல் மற்றும் இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள். 9 ஓவருக்கு 9 விக்கெட் 41 ரன். 9 ஓவருக்கு 41 9 விக்கெட். லாஸ்ட் ஒரு விக்கெட் தான் இருக்கு. ஆகாஷ் பவுலிங்ல அடிச்சிருவாங்க. பாயிண்ட் சிக்னலுங்க. சின்னப்பன் கேட்ச் மிஸ் ஆகி அங்கே பவுண்டரியாக மாறும் கண்டிப்பாக. 4 ரன். நல்ல பேட்டிங்க. இந்த 4 ரன் 5 ரன் இப்போ அடிக்கிற ரன் எல்லாமே இம்பார்ட்டண்டாக இருக்கும். செகண்ட் பால் லாங் ஆன்ல சூப்பராக தூக்கி விட்டுருந்தாரு ஒரு ஃபிளிக் மாதிரி. கேட்ச் யாருமே எடுக்கலைங்க, விட்டுட்டாங்க. 2 பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 2 ரன்னா மாத்துறாங்க அதை. தேர்ட் பால் நல்ல பவுலிங்க. அதுவும் மிஸ் பண்ணியிருக்காரு. ஓட மாட்டாங்க கண்டிப்பாக. அவர் ஸ்ட்ரைக்கில் இருக்க பார்ப்பாரு. ஓடல. பேட் பால். 4th பால் மறுபடியும் நல்ல பவுலிங்க. சூப்பராக போட்டிருந்தாரு. லாஸ்ட் 2 பால் இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால் நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸ்ல கண்டிப்பா பவுண்டரி போயிடும் நினைக்கிறேன். அது 4 ரன்ங்க. சூப்பரா இருக்காரு. லாஸ்ட் ஒரு ஓவரை சூப்பரா. அரசு பவுலர் தான் எதிர்பார்த்திருந்ததுல. பேட்டிங் நான் பேட்டிங் ஆடுன்னு சொல்றேன். ஆல்ரவுண்டரா ஜலிக்கிறாருங்க. மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. கவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல கேட்ச் எடுக்கிறாருங்க. டென்னிஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க. அரசு சூப்பர் இன்னிங்ஸ்ங்க. அது டீமுக்கு 51 ரன்கள் 10 விக்கெட் இருந்தாங்க. 10 ஓவருக்கு 51 ரன் 10 விக்கெட்டுங்க. நிறைய டக் அவுட் பார்க்குறோம். பேட்டிங்ல நிறைய இருக்காது. சூசை மற்றும் ஃபெலிக்ஸ்
முன்னாடி ஆண்டனி ஆடிட்டு இருந்ததில் மாற்றி விட்டுருக்காங்க. பார்க்கலாம். பவுலிங் அரசு ஃபர்ஸ்ட் பால். பவர் பிளே எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸில் அப்படியே தாண்டி போகுது. எடுத்துட்டாருங்க விஸ்வா. நல்ல ஃபீல்டிங். நோ பாலும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டு பால் இங்கே மறுபடியும் கேட்டு நோ பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2 ரன்னு. செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஃபிளிக் மாதிரி இல்லை ஃபிளிக் தான். மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டு. 2வது ரன்னை மாற்றிட்டாங்க. 2 பாலுக்கு 4 ரன்னை கொண்டு வந்தார் சூசை. தேர்ட் பால் மறுபடியும் ஒழுங்காக பரலன்னு சொல்லலாம். இங்கே தான் கிடக்கும். என்ன மாத்துறாங்களா? மாத்தல. டாட் பால். ஃபோர்த் பால் நல்ல ஷாட்டுங்க. மறுபடியும் ஆஃப் சைடில் சிங்கிளாக மாத்துறாங்களா? சிங்கிள் தான் மாற்றிட்டாங்க இந்த பாலுக்கு. லாஸ்ட் 2 பால் வைட் பால் மாறும். பகுதி நல்ல பேட்டிங் ஃபெலிக்ஸ். மிக அருமையான பேட்டிங். ரெண்டு பாலுக்கு 2 4 பதிவு பண்றாங்க. சிறப்பான பேட்டிங் ஃபெலிக்ஸ். அணியின் எண்ணிக்கை 14. நிலையில் அணியின் எண்ணிக்கை 14. 14 ரன். எந்த விக்கெட் இல்லாம 2வது போட அருள். நல்ல பவுலிங் உள்ளே சொல்லிட்டான்னு சொல்லலாம். செகண்ட் பால். சூப்பரா இருக்குங்க. அருமையான பேட்டிங். காலில் பட்டுருங்க. இல்லை ஒயிட் பால். மீண்டும் சிறப்பான ஒரு கேப். செம்ம கேப். அது 4 மறுபடியும் சூசை கிட்டத்தட்ட 3 4 பதிவு பண்றாங்க டீம். நல்ல பேட்டிங் சூசை மற்றும் திரு ஃபிலிக்ஸ் அவர்கள். நல்ல சூப்பரா போட்டுருந்தாருங்க. லாஸ்ட் ஒன். சிறப்பான 2 ஓவருக்கு 24 ரன்கள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 ஒரு விக்கெட்டுக்கு 28 ரன்கள் தேவை. கேப்டன் இன்னும் 8 ஓவருக்கு 28 அடிக்கணும். 3 ஓவர் போட ஐயனார் சட்டத்தை கையில் எடுத்தாங்க அணியின் கேப்டன். நல்ல பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. தேர்ட் பால் செல்லமா தட்டி விட்டு போயிருந்தாரு. சிங்கிளா மாறும். சிங்கிள் ரன். ஃபோர்த் பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஆண்டனி. டிஃபென்ஸ் ஆச்சரியம். மறுபடியும் மேலே தான் ஆடி இருக்கு. பெருசாக ட்ராவல் ஆகல. நல்ல கேட்ச் அங்கே சுரேஷ். 2வது பால் பதிவு பண்ணாம வெளில வர்றாரு இங்கே ஆண்டனி. அதிரடி ஆட்டக்காரர் ராபர்ட் நியூ பேட்ஸ்மேன். ராபர்ட் 25 ரன்கள். விக்கெட் கப்பில் வரும். இல்லை 27 ரன்கள் தேவை. 25. 2 விக்கெட் போயிருக்குது. 27 ரன் 2 விக்கெட்டுக்கு. அவர் கூட அரசு சிறப்பான பேட்டிங் ஃபெலிக்ஸ். நல்ல பவுலிங். பாக்ஸ் டு பாக்ஸ் டாட் பால் மாறும். கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ரன் மறுபடியும் ஆஃப் தி சைடு அடிக்கிறாங்க. நல்ல ஃபீல்டிங்க. விட்டு பேக் வந்து 3 ஓடி எடுத்திருப்பாங்க.
சிங்கிள் ரன். மறுபடியும் ஒரு டாட் பால். நல்ல பவுலிங்க, பெருசா எதுவுமே அடிக்க விடல, போட்டிருக்காருங்க அரசு. பெரிய ரன் எதுவும் போல 2 ரன் ஓடுவாங்களா? ஈஸியா போடலாம், ஓடவில்லை. 1 ரன் மட்டும். 6 ஓவருக்கு வந்து 21 ரன் எடுக்கணும். 4 ஓவருக்கு 31 ரன். 5 ஓவர் கூட அருள். வாய்ப்பு கவனமா நல்ல எஃபர்ட். 2 ரன்னுங்க. கொஞ்சம் நிறைய இருக்கு, பார்த்தாருங்க. சுரேஷ் விக்கெட். ராபர்ட் ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்க. ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க யாரும். பெஞ்சமின் நல்ல பேட்டிங்க. ஃபர்ஸ்ட் பால் இன்சைடு இதில் சிங்கிளாக மாதிரி தான். ஷார்ட் டைமில் சிங்கிள் ரன். நல்ல பவுலிங்க. பேட்டுக்கும் உடம்பு உள்ள பூந்து வந்திருக்கு. விக்கெட் அப்பீல் ஆகுது. அப்பீல் இல்லைங்க. டாட் பால். நல்ல பவுலிங். மிக சிறப்பாக விளையாடிட்டு இருக்காரு. இறைவனுக்காக ஃபெலிக்ஸ் அங்க டீமுக்காக நிறைய ரன் சேர்த்துட்டு இருக்காரு. ஆட்டுப்பாரா பெஞ்சமின் விட்டார். அந்த வளர்ச்சியை 2 ரன் ஓடுறதுக்கான வாய்ப்பா? செல்வார்களா? ஓடுவார்களா? 2 ரன். ரன் அவுட்கான வாய்ப்பு. ரன் அவுட்கான வாய்ப்பு. ரன் அவுட்ங்க. விக்கெட் எடுத்துறாருங்க. சிறப்பான அம்பையர். லாஸ்ட் பால் பெஞ்சமின் விக்கெட் வந்து உள்ள போறாரு. ரன் அவுட்ல அடுத்ததாக கிளம்புறவர் வந்து ரன் அவுட். ரன் வந்து 36. 5 ஓவர் 52 சொன்னாங்க. பிரபா 6 ஓவர் போறாங்க. என்னங்க அது குற்றம் என்ன பண்றாங்க பேர். வார்னிங் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் எடுத்துட்டாரு நினைச்சேன். சிங்கிள் ரன். அருமையான பேட்டிங் பிரபா. அருமையான பேட்டிங். நல்ல பவுலிங். அப்பீல் செய்யப்படுகிறது. அப்பீல் ஆகுது. அப்பீல் செய்யப்படுகிறது. இருப்பா டாட் பால். நல்ல பேட்டிங். கவர்ஸ்ல மாறும். சிங்கிள் ரன். நல்ல பவுலிங் எடுத்து வந்து யார்கர் பண்ணுங்க. ஐயனார் அணியின் கேப்டன். 6 ஓவர் 28 ரன். 14 ரன் அடிக்கணும். சுரேஷ் நியூ பவுலர். இன்னைக்கு 23க்கு 14. செகண்ட் பால் சூப்பரா தட்டி அருமையாக சிறப்பான ஒரு ரன்னிங் பிரபா. சிறப்பு பால் டு பால் அதனால தட்டி எடுக்க பார்ப்பாங்க. கண்டிப்பா காட்டு சொல்ல ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ரன் அடிச்சிருந்தா மேட்ச் அவங்க பக்கம் மாற்றிருப்பான்னு நினைப்பாங்க. கண்டிப்பா விக்கெட் விட்டுட்டாங்க. அவங்க என்ன அடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சிம்பிள் தான் மாறும். நாற்பத்தி 3 தேவை 9 ரன்கள். 3 ஓவருக்கு அருமையான மிக அருமையான காணப்படும். பணி பெய்ய ஆரம்பிச்சிட்டு ராக்கி நியூ பவுலர் தடுக்கிறாரு. சூப்பரா காட்டு சொல்லு. இதனால ரன் 10 பாலோட கம்மியா இருக்கல. கீப்பர் வந்து டென்ஷன் ஆகிறதுனால தான் அருமையா சாட்டினாரு. நல்ல ஷாட்னு சொல்ல முடியாது. நிதானத்துடன் விளையாடலாம்.
ஒரு ரன் மட்டும். சிங்கிள் சிங்கிளாக மாற்றிட்டாங்க மேட்ச். ஃபோர்த் பால். ஃபெலிக்ஸ் மீன் டெம்பிள் சும்மா அருமையாக தட்டுறாரு பால. பெரிய ரன் போகல. சிங்கிள் தான் மாறும். ஒரு ரன் கிடைச்சா போதும். அழகாக தட்டிடுவாங்க. நல்ல பவுலிங்க, சூப்பராக பேட்டிங்லாம் ஒரு ஆடி இருந்தாரு. ஆமா, கிளப்பி விட்டாங்க. கேட்ச மாதிரி தான் இல்லைங்க. ஒன்று. நல்லா சொல்றீங்க. சிங்கிள் ரன். அருமையான பேட்டிங். லாஸ்ட் ஒன். ஃபெலிக்ஸ் சுத்தினாரு. நல்ல சுத்து. ஓவர் முடிஞ்சு இன்னைக்கு வந்து 48 4 ரன் அடிக்கணும். 8 ஓவருக்கு 48 4 விக்கெட். இன்னும் 4 ரன் அடிச்சா மேட்ச் வின் பண்ணுவாங்க. மேட்ச் இன்னும் காட்டு செல்ல விட்டு கொடுக்கலங்க. 11 பாலுக்கு 4. மறுபடியும் நல்ல போலிங். மிக சிறப்பாக அவரு தாங்க சூப்பரா போட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருந்தாரு. தேர்ட் பால். அருமையா ஸ்டேஜ்ல விட்டாருங்க. ஆல் செல்லுமா? இல்லை, ஒண்ணு. அப்பு. ஒரு ரன் மட்டும்தான். 3 ரன். சிறப்பா ஃபோர்த் பால். ஃபெலிக்ஸ் 4 ரன் தட்டி விட்டாரு. ஆப்ஷன் அடே அருமையான பேட்டிங். நிதானத்தோட விளையாடிட்டு இருக்காரு. மிகவும் நிதானமா விளையாடிட்டு இருக்காரு. தேவை வெற்றிக்கு 2 செலிப்ரேஷன் பண்ண ரன்கள். சிறப்பான பேட்டிங் ஃபெலிக்ஸ். 50,000 ரூபாய் தட்டி தூக்க போறாங்க. வாய்ப்பு கண்டிப்பா அவுட்டா? அவுட் என்றால் அவுட். அருமையான நடுவர். பாஸ்கெட் ஸ்ட்ரைக்ல வருவாரா இல்ல நான் ஸ்ட்ரைக்ல போறாரு? ஃபெலிக்ஸ் விட்டாப்ல போமா ரன் அவுட்டா? மேட்ச் டிரா. என்ன மாத்திட்டாங்க? இறைவர் அணி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மிக சிறந்த ஒரு பேட்டிங் ஃபெலிக்ஸ். பார்த்துட்டு இருக்கோம். ஓவர் முடிஞ்சது. 51 ரன்கள். 6 பந்துகளுக்கு 1 ரன் எடுத்தால் வெற்றிக்கு போராடி கொண்டிருக்கிறார் ஃபெலிக்ஸ். ஸ்கோர் லெவல் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 ரன் எடுத்தால் வெற்றி. இறையூர் அடிச்சா மேட்ச் ஃபெலிக்ஸ். இணைகிற அணி. இந்த வினிங் ஷாட் அவுட் வந்து கிடைக்குமா? போலிங்க வாக்கி. ரைட்டா? அம்பையர் பால் ரைட் பால்ங்க. ரைட் இல்லையா? பேட்ஸ்மேன் இல்லை 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 இல்லை. கரெக்டா விடுங்க. 1 ரன் எடுத்தால் வெற்றி. செகண்ட் பால். மேட்ச் வின் பண்றாங்க. இந்த ஆட்டத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் முன்னிட்டு நடந்த 50,000 ரூபாய் பரிசை பெற்றார்கள் அணியினர். காட்டுச்செல்வர் மேட்ச் லாஸ் பண்ணி செகண்ட் போய் தட்டி செலுத்து போங்க. தட்டி தூக்கிட்டு போங்க. இறையூர் திமுக ரெண்டு டீம் சூப்பரா விளையாடி வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. காட்டுச்செல்வர் நிறைய டீம் எல்லா வீரர்களும் விழா நடக்கிறாங்க. ரசிகர்கள் மற்றும் வீரர்கள் அத்துணை நல்ல டீம் அத்துணை பேரும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆடியன்ஸ் எல்லாம் பரிசு வாங்கலாம். அவங்க எதிர்பார்த்தாங்க. தயவு செய்து எல்லாரும் வாங்க. யாரும் கலந்து போக வேணாம். நம்ம எல்லாரும் வாங்க. ஆடியன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுமக்கள் அத்தனை பேரும் வாங்க. விழா மேடைக்கு வாங்க. மேட்ச் உங்களுக்கு வீரர்களும் விழா மேடைக்கு வாங்க. நிறைய செலிப்ரேஷன் காமிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பாருங்க, 2 பேரும் இவ்வளவு சண்டை இருந்தாலும் ஒன்னா ஆயிட்டாங்க. வேறு காட்டுச்செல்வம் எல்லாரும் வாங்க. விழா மேடைக்கு வாங்க. தயவு செய்து சீக்கிரமா வாங்க. ஒரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு போயிடலாம். நல்ல மேட்ச் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆட்டம்